அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய இரும்பு பெண்மணி என்றும் அம்மா என்றும் தமிழ்நாட்டு மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள். ஜெயலலிதா அம்மா அவர்களை பற்றி பலரும் அறியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம். பல பெண்களுக்கு ரகசிய ரோல் மாடலாக இருந்தவர், தனியாக வாழும் பெண்களுக்கான நம்பிக்கை ஒளி விளக்காக இருந்தவர் என்று ஜெயலலிதா அம்மா அவர்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஜெயலலிதா அம்மா அவர்கள் மிகு சிறு வயதில் தன்னுடைய அப்பாவை இழந்தவர், இளம் பருவத்தில் தன்னுடைய அம்மாவை இழந்தவர், மேலும் நல்லது கெட்டது புரிய தொடங்கும் நேரத்தில் தனக்கு குருவாக இருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை இழந்தவர். இந்த இழப்புகளே ஜெயலலிதா அம்மா அவர்களை சுயம்புவாக வார்ப்பித்தது. நடனம், இசை, ஓவியம், நடிப்பு என அவர் தன்னை செதுக்கிக் கொண்டார். மேலும் அவர் ஓய்வு நேரங்கள் அனைத்திலும் உள்ளூர் இலக்கியம் முதல் உலக வரலாறு வரை படித்தார். படப்பிடிப்பில் சிறிதளவு இடைவேளை கிடைத்தாலும் புத்தகத்துடனேயே அமர்ந்திருப்பார் ஜெயலலிதா அவர்கள். தன் வீட்டில் பெரிய நூலகமே வைத்திருந்தார். ஜெயலலிதா அவர்கள் யாரை பார்த்தாலும் புத்தகங்களை பற்றி பேசுவார். ஆங்கிலத்தில் கவிதை எழுதினார், தமிழில் கதைகள் எழுதினார். தனக்கு கிடைத்த தனிமையை தனது அறிவு, ஆளுமை, செழுமையாக மாற்றிக்கொண்டார் ஜெயலலிதா அம்மா அவர்கள். தன்னுடைய அம்மா சம்பாதித்ததையெல்லாம் சேர்த்து வைத்திருந்தாள். நான் சினிமா துறைக்கே வந்திருக்க வேண்டாம், என்னை நன்றாக படிக்க வைத்து 18, 19 வயதில் நல்ல இடத்தில் என்னை திருமணம் செய்து கொடுத்திருப்பார். நானும் 4 குழந்தைகளுக்கு தாயாகி இருப்பேன். என் வாழ்க்கையில் இவ்வளவு மேடு பள்ளங்களே இருந்திருக்காது. என்னுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக போயிருக்கும் என்று தனது சினிமா வாழ்க்கையின் போது வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறார் ஜெயலலிதா அம்மா அவர்கள். ஒரு முறை பாலா என்ற நிருபர் தனது திருமண பத்திரிகையை ஜெயலலிதா அம்மாவிடம் கொடுத்திருக்கிறார். அதை வாங்கிய ஜெயலலிதா அம்மா அவர்கள், நீங்கெல்லாம் லக்கி பாலா, கல்யாணம் குடும்பம்னு செட்டில் ஆகுறீங்க என்று சொன்ன தோணியில் ஜெயலலிதா அம்மா அவர்களின் வழி தெரிகிறது. மேலும் ஜெயலலிதா அம்மாவிடம் எப்ப உங்க கல்யாணம் என்று கேட்கிறார்கள். அதற்கு ஜெயலலிதா அம்மா அவர்கள், இதெல்லாம் நம்ம கையிலா இருக்கு என்று விரக்தி காட்டியிருக்கிறார். ஜெயலலிதா அம்மா அவர்களின் அரசியல் வெற்றிகளுக்கு பிறகும் இதே போன்ற கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது. மேலும் உங்களது அரசியல் வெற்றிகளை அருகில் இருந்து பார்க்க உங்கள் தாய் இல்லையே என்று வருத்தப்படுகிறீர்களா என்று ஜெயலலிதா அம்மா அவர்களிடம் கேட்டபோது அதற்கு அவர்கள் கூறிய பதில், என்னுடைய அம்மா இருந்திருந்தால் இந்த கேள்விக்கே இடம் இருந்திருக்காது. ஏனென்றால் என்னை அவர் அரசியலில் நுழைய அனுமதித்திருக்க மாட்டார் என்று பதிலளித்தார். கவர்ச்சிகரமான சினிமா உலகமும் அதிகாரமயமான அரசியல் களமும் தனது மனதுக்கு பிடித்தது இல்லை என்பதை எப்போதும் வெளிக்காட்டியே வந்தார் ஜெயலலிதா அம்மா அவர்கள். அவர் சினிமாவிலும் அரசியலிலும் ஆதிக்கம் செலுத்தி வந்தார். ஆனால் அவர் மனதளவில் அவற்றில் இருந்து ஒதுங்கியே இருந்தார். ஒரு சமயம் கோவையில் ஒரு திருமணம் நடந்தது. முன்னாள் சபாநாயகர் KA மதியழகனின் மகள் அருணா சேரலாதன் ஆகியோர்தான் மணமக்கள். அப்போதைய முதலமைச்சர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார். அப்போது அன்றைய அதிமுக கொள்கை பரப்பு செயலாளரான ஜெயலலிதா அம்மா அவர்களை மணமக்களை வாழ்த்தி பேச அழைத்தார்கள். தான் மனதில் நினைத்ததை பட்டவர்த்தனமாக பேசியே பழக்கப்பட்ட ஜெயலலிதா அம்மா அவர்கள் மேடையில் அமர்ந்திருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் உட்பட அரங்கில் இருந்த அத்தனை ஆண்களுக்கும் அறிவுரை கூறினார். ஜனநாயகத்தை பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள், ஆனால் நமது நாட்டில் பெண்களுக்கு வீட்டில் ஜனநாயக உரிமை இல்லை. ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகும் வரைதான் சுதந்திரம். திருமணமாகிவிட்டால் அவர் தன் சுதந்திரத்தை இழந்து விடுவார். இந்திய அரசியல் சட்டத்தில் பல்வேறு சுதந்திரங்கள் பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. ஆனால் பெண்கள் வீட்டில் ஆண்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டி இருக்கிறது என்று பேசினார். இதற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பேசும்போது ஜெயலலிதா அவர்கள் பேசியது மணமகள் அருணாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஆனால் நான் மணமகன் சேரலாதன் பக்கம் நின்று பேச விரும்புகிறேன். திருமணத்தில் ஜனநாயகத்தை பார்க்க கூடாது.
மணமகனையும் மணமகளையும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பதில்லை. வீட்டில் ஜனநாயகம் அர்த்தமற்றது. ஜனநாயகம் வேறு, சமத்துவம் வேறு. மணமக்கள் மனமுணர்ந்து பழக வேண்டும் என்று வளைத்து வளைத்து ஜெயலலிதா அவர்களுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பதில் சொன்னார். ஆனால் தலைவர் சொல்கிறாரே என்று தலை அசைத்திருப்பாரே தவிர அதை ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தனக்கு பிடிக்காததை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களே சொன்னாலும், ஏன் தன்னுடைய அம்மாவே செய்தாலும் அதை துணிச்சலாக எதிர்த்தவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என் மீது மிகவும் அன்பு காட்டுபவர். என் தாயார் மறைந்த பிறகு எனக்கு எல்லாமே அவர்தான். எனக்கு தாய், தந்தை, நண்பர், தத்துவவாதி, வழிகாட்டி எல்லாமே அவர்தான். எனது வாழ்க்கையில் மிகவும் செல்வாக்கு செலுத்தியவரும் அவர்தான். நான் அவருடைய புத்தி கூர்மையை அதிகமாக மதித்தேன். என் மீது அவருக்கு கரிசனம் இருந்தது. அவர் மீது எனக்கு அனுதாபம் இருந்தது. ஏனென்றால் அவரும் வாழ்க்கையில் மிகவும் சிரமப்பட்டு முன்னேறியவர். ஒரு காலகட்டத்தில் நானே அவர் படங்களை தவிர மற்ற படங்களில் நடிப்பதை நிறுத்திக் கொண்டேன். என் வாழ்க்கையில் எனது தாயாரும் புரட்சி தலைவரும் பெரும் செல்வாக்கு செலுத்தியவர்கள் என்று சொன்னவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள். ஒரு வகையில் தனித்து விடப்பட்ட வாழ்க்கைதான் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய வாழ்க்கை. தனித்து விடப்பட்டவர்கள் மகா கோழைகளாக இருப்பார்கள் அல்லது அதீத தைரியசாலிகளாக இருப்பார்கள். இதில் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இரண்டாவது ரகம். ஆம், அவர் மிகவும் அதீத தைரியசாலியாக இருந்தார். சினிமாவிலும் அரசியலிலும் ஆண்கள் படும் துன்பத்துக்கும் பெண்கள் படும் துன்பத்துக்கும் மலையளவு வேறுபாடு உண்டு. இந்த இரண்டிலும் ஒரு ஆண் வளர நிறைய உழைக்க வேண்டும். ஆனால் இந்த இரண்டிலும் ஒரு பெண் வளர நிறைய அவமானப்பட வேண்டும். இந்த இரண்டிலும் ஆண் வளர உறுதியான நெஞ்சம் வேண்டும். இந்த இரண்டிலும் பெண் வளர அவருக்கு கல் நெஞ்சம் வேண்டும். தன்னுடைய சொந்த குடும்பத்தில், உறவுகளில், நட்புகளில், எதிர்கட்சிகளில், சொந்த கட்சிகளில் ஜெயலலிதா அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டவர்களிடம் இருந்தும் அவரால் பணம் சம்பாதித்தவர்களிடம் இருந்தும் வந்த பழி சொற்களே எனக்கு பள்ளியை கண்டாலே பயம் என்று பேட்டி அளித்த ஜெயலலிதா அம்மா அவர்களை ஒரு சீரும் சிங்கமாக மாற்றியது. ஜெயலலிதா அம்மா அவர்களிடம் தங்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் எது என்று கேட்கப்பட்ட போது ஒன்றா இரண்டா வார்த்தைகளில் சொல்ல என்று திருப்பி கேட்டவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள். ஒரு பெண்ணாக இருந்ததாலேயே இத்தனை துரோகங்கள் அவருக்கு அடுத்தடுத்து செய்யப்பட்டன. அதனால் பெண்ணாக பிறந்தது தவறு என்று நினைக்கிறீர்களா என்று அவரிடம் கேட்டபோது இல்லை, இல்லவே இல்லை என்று துணிச்சலாக சொன்னவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள். ஜெயலலிதா அம்மா அவர்களை நேருக்கு நேர் நின்று வெற்றி பெற முடியாதவர்கள். அவரை அவமானப்படுத்துவதன் மூலமாக அவரை விரட்டிவிட நினைத்தார்கள். என்னை எப்படியும் அரசியலை விட்டு அப்புறப்படுத்துவதே எனது அரசியல் எதிரிகளின் நோக்கம். எனக்கு தீராத மன உளைச்சல் தரும்போது நான் ஹைதராபாத்துக்கு ஓடிவிடுவேன் அல்லது அமெரிக்கா ஓடிவிடுவேன் என்று கனவு காண்கிறார்கள். ஆனால் நான் எங்கும் போக மாட்டேன், இங்கேதான் இருப்பேன் என்று சொன்ன துணிச்சல்காரர் ஜெயலலிதா அம்மா அவர்கள். தங்களுக்கு பிடித்த பொன் மொழி எது என்று ஜெயலலிதா அம்மா அவர்களிடம் ஒரு முறை கேட்கப்பட்ட போது அதற்கு ஜெயலலிதா அம்மா அவர்கள் அப்பர் வாக்கு ஒன்றை சொன்னார். அந்த வாக்கு இதுதான்: அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை.